இலங்கையில இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 18 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக 13 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 10 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். போலீசார் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் கிட்டடியில் நீர்கொழும்புல நடந்துச்சு தானே சம்பவம், அது உள்ளடக்கப்படையில, அது தனி கேஸ், அது செப்பரேட் கேஸ். இது எப்படி என்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்காரர், போதைப் பொருள் கடத்தல்காரர் இவர்களால் அங்கங்கே ஒன்னொன்று நடத்தப்படும் தானே, அப்படியான தாக்குதல்களுடைய பட்டியல்லாம் இதுவரைக்கும் 18 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 13 உயிரிழப்புகளும் 10 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் போன வருஷத்தோட ஒப்படைக்குள்ள இந்த வருஷம் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறைஞ்சிருக்கிறது தான் நாங்கள் சொல்லணும். உங்களை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆரம்பமே ஒரே சூடுகள்லாம். அதாவது ஜனவரி மாதம் சும்மா ஓரளவு அமைதியாக இருந்தது போன வருஷம். பிறகு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு கணேமுல்ல சஞ்சீவை சுட்டு கொல்லப்பட்டதிலிருந்து மாற்றி 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 ஒரே துப்பாக்கி சூடுகள்லாம் மாறி மாறி கிட்டத்தட்ட மே மாதம் எலெக்ஷன் டைம் எல்லாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே சூடுகள்லாம். அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே போன வருஷத்தோட ஒப்படைக்குள்ள இந்த வருஷம் குறைவுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குறைவு. ஏன்னு சொன்னால் அங்கே சர்வதேச பிரச்சனைகள், ஈரான் அமெரிக்க பிரச்சனை, சர்வதேச எரிபொருள் பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் வேறு இடத்துல கவனம் செலுத்தி இருக்கும்போது இங்கால சம்பவங்கள் குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் இதில் உள்ளடக்கம். நேற்று இடம்பெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக நான் பிறகு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீசாருடைய இந்த அறிக்கையில் 18 துப்பாக்கிச் சூடுகளும் 13 உயிரிழப்புகளும் 10 காயங்களும் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், அதில் முதலாவது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்கிசையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். கல்கிசையில் இருக்கக்கூடிய ஒரு பொது மயானத்தில் வைத்து சுடலேக்குள்ள வச்சு ஒரு ஆள் சுடப்பட்டிருக்கின்றார். அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாண்டோ என அழைக்கப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினராம். இந்த சுட்டாக்கள் 2 பேரும் இருக்கிறது தானே, அவையில் ஒரு ஸ்கூட்டி மோட்டார் பைக்கில் அதாவது ஹெல்மெட் போட்டிருந்தவை எப்படின்னு சொன்னால் முற்று முழுதாக முகத்தை மறைக்கக்கூடிய மாதிரியான ஹெல்மெட் இருக்குது தானே, அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு ஒரு ஸ்கூட்டியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி போட்டு எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் தங்கட பாட்டில் மெதுவாக நடந்து போயினும் அந்த சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகி இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான துப்பாக்கி சூட்டில் ஈடுபடுறாக்கள் சுட்டு போட்டு, அதுவும் சில பேர் அரைகுறி அங்கனைக்க மாற்றி எங்கேயோ எல்லாம் சுட்டு போட்டு ஓடுறது, இடறி கொண்டு ஓடுறது, தங்களை யாராவது சுட்டுருவாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பயமும் இல்லாமல், ஒருவேளை முகம் ஃபுல்லாக கவ் பண்ணியக்கு தானே, அப்போ தங்களை எங்கே அடையாளம் காண்றி போட்டு பேசாமல் போச்சு நம்ம இன்னும் தெரியாது, தங்கட பாட்டில் கூலாக நடந்து போன காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. எனவே அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த 2 பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள். முன் விரோதம் காரணமாக இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் நம்புகிறார்கள். நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் கல்கிசை மயானம் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் இது. அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. எப்படி என்று சொன்னால் நேற்று விடியப்புறம் 1:30 மணி போல, அதாவது சனிக்கிழமை நள்ளிரவு 1:30 மணி என்று சொல்லலாம். 1:30 மணி போல போலீசார் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு கேட்குள்ள திடீரென்று பார்த்தா 4 பேர் இடறி கொண்டு ஓடினோம். அவங்கேயோ ஒரு வீட்டை போயிட்டு, இந்த 4 பேரும் என்ன செய்யணும், பாதாள உலக குழுக்காரர் ஒரு வீட்டை போயிட்டு அந்த வீட்டில் இருந்தாக்களை தாக்கி போட்டு அந்த வீட்டை எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டு கூர்மையான ஆயுதங்களெல்லாம் தாக்கி சேதப்படுத்தி போட்டு விட்டுட்டு ஓடி வைக்கணும். அப்போ என்ன திடீரென்று 4 பேர் ஓடினம்னு சொல்லி போட்டு, அதுவும் 2 மோட்டார் சைக்கிளில் ஓடினம்னு போட்டு போலீஸ் பின்னாலேயே துரத்தி இருக்குது. அப்போ பின்னால் துரத்தைக்குள்ள 2 பேர் தப்பி எஸ்கேப் ஆகி ஓடிட்டணும். மற்ற 2 பேரும் வேறொரு பக்கத்தால், இவே 2 பேரும் ஒரு பக்கத்தால், அவைய 2 பேரும் வேறு பக்கத்தால் போகக்குள்ள போலீஸ் ஒரு டீமை பிடிச்சிட்டுது. துரத்தி கொண்டு பின்னாலேயே போகக்குள்ள கிட்ட போனோன்னு அந்த 2 பேர்ல ஒரு ஆள் போலீஸ்காரர் மேலேயே தாக்குதல் நடத்த முற்படைக்குள்ள போலீஸ் திருப்பி சுட்டு இருக்குது. சுட்டோன்னு ஒருத்தர் படுகாயமடைஞ்சு கீழே விழுறார். அப்பவும் மற்றவர் தப்பி ஓடிக்கார். அப்ப மொத்தம் 4 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த 4 பேர்ல 3 பேர் தப்பி ஓடி விட்டார்கள். ஒருத்தர் படுகாயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கழுபோவிலை வைத்தியசாலையில் இவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார். சம்பவம் நடந்த இடம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா பொரலஸ் கமுவ, அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 4 பேருமே ஒரே பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி, அதாவது கொஸ்மல்லி என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழு ஆள் இருக்காராம். அவருடைய சீடர்கள் தான் இவர்கள், கொஸ்மல்லியினுடைய சீடர்கள். எனவே இவர்களில் இப்போ ஒரு ஆள் பிடிபட்டுட்டார் தானே காயங்களோட,
இனி அவரை பிடிச்சி 4 தட்டு தட்டுனா சொல்லுவாரே மற்றாக்கள் யார், அவர்களுடைய பேர் விவரங்கள் என்ன, எங்கிருந்து வந்தவை, எங்கே ஓடினவை என்று சொல்லுவார் தானே. எனவே இவரை வச்சுக்கொண்டே மற்ற 3 பேரும் கைது செய்யப்படுவார்கள். பிறகு மற்ற 3 பேரையும் வச்சுக்கொண்டு இந்த கொஸ்மல்லி என்றவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் சனிக்கிழமை நள்ளிரவு 1:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக 2 விபத்து சம்பவங்கள் பற்றிய செய்திகள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை இருக்குத்தானே, அதில் ஒரு பஸ் ஒன்று போய் கொண்டு வந்துருக்குது நேற்று பின்னேரம். திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்பனை என்று சொல்லப்படுற இடத்துல அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் போய் கொண்டு இருக்கக்குள்ளேயே பஸ் திடீரென தீப்பிடித்திருக்கிறது. என்ன காரணம் ஏது காரணம் என்று தெரியல. திடீரென்று ஓடிக்கொண்டு வந்த பஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே 20 பேர் இருந்திருக்கிறார்கள். அப்போ உடனடியாக சாரதி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த பஸ்ஸை ஓரமாக கொண்டு போயிட்டு உடனே நிப்பாட்டி அந்த 20 பேரும் பாதுகாப்பாக வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பஸ்ஸினுடைய பெரும்பான்மையான பகுதி எரிந்து சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுல அந்த 20 பேருக்கும் எந்த விதமான காயமும் இல்லை. பெரிய அளவில் தீ பரவாக்கு முதலே அவர்கள் பஸ்ஸை விட்டு உடனடியாக வெளியில் இறங்கிட்டார்கள். அதனால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது சம்பவம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சம்பவம். இது நெடுக இலங்கையில நடக்கிற காலங்காலமாக நடந்து கொண்டு வர ஒரு சம்பவம். இதுக்கு ஒரு முடிவே இல்லை போல இருக்கு. என்னென்னு சொன்னா ஓடுற ரெயிலில் செல்ஃபி எடுக்க முற்பட்டு தவறி விழுந்து காயமடைகிறது அல்லது சாகிறது. எத்தனை சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதோட அது தனியாக உள்நாட்டாக்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டாக்கள் தான். வெளிநாட்டாக்கள் நிறைய பேர் செத்து மிரிக்கணும் செல்ஃபி எடுத்துக்கிட்டார் விழுந்தொழும்பி. எனவே நேற்று நடந்த சம்பவம் என்னென்று சொன்னால் துருக்கி நாடு இருக்குத்தானே, துருக்கி நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் வந்திருக்கணும், சுற்றுலாவுக்கு வந்திருக்கணும் இலங்கைக்கு. வந்த இடத்துல ட்ரெயினில் போய் கொண்டிருக்கக்குள்ள அதில் ஒரு கேர்ள் செல்ஃபி எடுத்துருக்கிறா. வெளியால் அப்படியே சரிஞ்சு நின்றோண்டு கம்பியில் ஒற்றை கையால் பிடிச்சு கொண்டு செல்ஃபி எடுக்கலாம் தானே, அப்படி எடுத்துருக்கிறா. அப்படி எடுக்கக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. ட்ரெயின் சிலவள குலுக்கு பட்டுச்சுதா அல்ல இவா ஒழுங்கா பிடிக்கலையா என்னவோ தெரியாது. கை தவறுப்பட்டு அப்படியே விழுந்து ஆள் படுகாயமடைந்து இப்போ மருத்துவமனையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் நுவரெலியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சை தேவைப்படுதுன்றதுக்காக கண்டிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இவ நானுஓயா பகுதியில் தான் ட்ரெயினில் ஏறி இருக்கணும். இந்த 3 கேர்ள்ஸும் நானுஓயா பகுதியில் ஏறி பதுளைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். இடையில ஒரு இடத்துல செல்ஃபி எடுக்க முற்பட்டு கீழே விழுந்தொழும்பி இப்பொழுது படுகாயமடைந்திருக்கின்றார். இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒன்றில் இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள் எல்லாருக்கும் இந்த செல்ஃபி எடுக்கிறத முற்றுமுழுதாக தடை செய்யணும். யாருமே வெளியால் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யணும். அப்படி தடை செய்ய வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு சாகசத்தை பார்க்கறது தான் ஆக்கள் இலங்கைக்கு வர்றது. ஏன்னா வெளிநாட்டு ட்ரெயினில் படம் எடுக்கலாமா? கடைசி வரைக்கும் இல்லை, இங்கே அந்த வாய்ப்பே கிடையாது. கதவு எல்லாத்தையும் பூட்டினா பிறகுதான் ட்ரெயினே ஓட ஆரம்பிக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு ஒரு அட்வென்ச்சருக்காக அங்கே வர்றது இலங்கைக்கு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு அங்கே வர்றது. பிறகு பாதுகாப்பு இல்லாமல் விழுந்தொழும்புறது. எனவே அரசாங்கம் இதற்கு ஏதாவது உடனடி நடவடிக்கை எடுக்கணும். 80 லட்சம் ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டை கொண்டு வந்த 2 இளைஞர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுவும் இலங்கையில் தொடர்கதை தான். இதுக்கு முடிவே கிடையாது. கிழமையில் எப்படியும் 2 சம்பவம் 3 சம்பவம் நடக்கும். கொண்டு வந்து பிடிபட்டு கொண்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே சனங்குறைவண்டி போட்டு என்ன செய்யணும், 2 இளைஞர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் ஹைதராபாத் நகரத்தை சேர்ந்தவராம், மற்றவர் மும்பாய் நகரத்தை சேர்ந்தவராம். 2 பேருக்குமே 26 வயசு. 2 பேரும் என்ன செய்யணும் சொன்னால் ஆளுக்கு ஒரு சூக்கேஸை கொண்டு வந்திருக்கணும். 2 சூக்கேஸ் ஃபுல்லாக சிகரெட் தான். அதாவது 53,200 சிகரெட்டுகளை கொண்டு வந்திருக்கணும். மொத்த பெறுமதி 80 லட்சம் ரூபாவாம். எல்லா சிகரெட்ஸும் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட, சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்ஸாம். என்ன பிரச்சனை சொன்னால் இந்த சிகரெட்டை எங்கே வாங்கியிருக்கணும்னு சொன்னால் கம்போடியாவில் வாங்கியிருக்கணும். கம்போடியாவில் வாங்கி அதை காவிக்கொண்டு கோலாலம்பூருக்கு போயிருக்கிறோம், மலேசியாவுக்கு. பிறகு மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறோம் போல இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடமும் நாடு விட்டு நாடு சிகரெட் பெட்டிகளை காவிக்கொண்டு வந்திருக்கிறோம். கடைசியாக அப்பாடா இலங்கைக்கு சேர்ந்துட்டோம்ட்டு நெச்சிருக்கிறோம் போடக்கு. நெச்சு கொண்டு வெளியால் வர அங்கே விமான நிலையத்தில் வைத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பிடிபடினம் என்றதுக்காக இனி யாராவது கொன்றாமல் விடுவினமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து கொண்டு வர்றதான், புடி வர்றதான் என்று சொல்லி ஒற்றை கால நின்று பிடிபடினம். நாங்கள் ஒன்றுமே செய்யலாது.
செம்மணி மனித புதைகுழியினுடைய அகழ்வு பணிகளின் 37வது நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை. நேற்று 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நேற்றையோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் மொத்தம் 446 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு இலக்கம் எல்லாம் இடப்பட்டு அந்த 446ல் 434 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அதில் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு எலும்புக்கூடு அப்படியே இருக்கிறபடியே சரிஞ்செல்லாம் இல்லாமல் அப்படியே இருக்கிறபடி சம்மானி கட்டி கொண்டிருக்கக்குள்ளேயே அப்படியே புதைக்கப்பட்டிருக்குது. உயிரோட புதைச்சார்களா, செத்தாப்புறா புதைச்சார்களா, இன்னும் எதுன்னு தெரியல. அப்படியே இருக்கிற மாதிரி அதை பார்க்கவே ஒரு மாதிரி கிடக்குது. போட்டு காட்ட முடியலை. யூடியூப்பில் எல்லா படங்களையும் போடுறதுக்கு அனுமதி இல்லாமல் இருக்குது. அதனால நான் தவித்து விடுறேன். ஆனால் ஒரு எலும்புக்கூடு அப்படியே இருக்கிற மாதிரி சம்மானி கட்டி கொண்டு இருக்கிற மாதிரி அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய துயரத்தை உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரி இருந்த நிலையில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு எலும்புக்கூடு போன வருஷம் எடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த செய்திகளில் சொன்னாங்க, போன வருஷமும் இதே மாதிரி ஒரு எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டது. எனவே இருக்கிற மாதிரியான எலும்புக்கூடுகள், பிறகு ஒரு ஆள் கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த மாதிரியான எலும்புக்கூடுகள், சின்ன பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகள் என்று சொல்லி எல்லா விதமான இதுலேயும் எல்லாமே தமிழ் மக்களாகிய நாங்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த அந்த துயரத்தினுடைய ஒரு சான்றுகளும் குறியீடுகளும் தானே. எனவே இதை வச்சுக்கொண்டே எதிர்கால சந்ததிகள் விளங்கி கொள்ளுவினோம். அந்த காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. இப்போ இருக்கிற இளையாக்களுக்கு இந்த பழைய கதைகள் தெரியாது தானே. ஆனால் இப்படியான விஷயங்களை பார்க்கக்கூட அவர்களுக்கும் இது தெரிய வரும். எனவே நேற்று அது ஒரு துயரமான சம்பவம் தானே. அப்போ நேற்றையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 446 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஒரு சின்ன அறிவிப்பு உண்டு. அடுத்து வரும் வெகு சில நாட்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி மட்டும்தான் இடம்பெறும். அதாவது காலையில் வர இந்த செய்தி மட்டும்தான் இடம்பெறும். பகல் நேர செய்தி அறிக்கை இடம்பெற மாட்டாது. அதுக்கு பிறகு 4-5 நாள் கழித்து பிறகு திரும்ப வழக்கம் போல 2 நேர செய்திகள் போடுவேன். எனவே அதுவரைக்கும் ஒரு நேர செய்திகள் மட்டும்தான் வெளியாகும் என்பதை அறிய தருகின்றேன். எனவே மீண்டும் நாளை காலை காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.